இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு நீதியின் பாதை. பறவைகள் பலவிதம் மாதிரி, பாதைகளும் பலவிதம். பரிசுத்த வேதாகமத்தில் பலவிதமான பாதைகளை பற்றி நாம் பார்க்கலாம். துன்மார்க்கரின் பாதை, பாவிகளின் பாதை, நீதிமான்களுடைய பாதை, தேவதூதர்களின் பாதை, பிசாசு காட்டுகிற பாதை, ஆண்டவர் காட்டுகிற பாதை என்று பலவிதமான பாதைகளை குறித்து நாம் பார்க்கலாம். சுருக்கமாக சொல்ல போனால் பாதைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நல்ல பாதை, இரண்டாவது கெட்ட பாதை. ஆண்டவர் காட்டுவது எப்பொழுதுமே நல்ல பாதை தான், அதுதான் நீதியின் பாதை. பிசாசு காட்டுவது எப்பொழுதுமே தீமையான பாதை தான். அந்த பாதையில் சென்றால் நிச்சயம் பாதாளம் தான். இதை அனுபவபூர்வமாக உணர்ந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆகவே பாதைகளை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எந்தெந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. நீ போக வேண்டிய வழி இதுதான் என்று பல இடங்களில் தேவன் சொல்லிய பின்பும் என் வழி தனி வழி என்று மோசமான பாதைகளை தேர்ந்தெடுப்பவர்கள் காரிருளில் போய் சிக்கிக் கொள்வார்கள். தாங்கள் இடறி போகிறோம் என்பது தெரிந்தும் தானாகவே போய் குழியில் விழுபவர்கள் அவர்கள். தவறான பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து போய் விடுகிறார்கள். அது என்னவென்றால், நாம் போகிற பாதைகளை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் அது. நம் ஆண்டவரை போலவே நம்முடைய பாதைகளை பிசாசும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் உருவாக்கின அழகான ஏதேன் தோட்டத்திலே இந்த பாதையில் தான் ஏவாள் வருவாள் என்பதை நன்றாக அறிந்து பிசாசு காத்து கொண்டிருந்தான். அதனால் தவறான பாதையில் செல்வதற்கு பிசாசு ஏவாளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டான். ஆண்டவர் காட்டுவது அப்படிப்பட்ட பாதை அல்ல. அது நீதியின் பாதை, நேர்மையின் பாதை, நம்மை நல்வழிப்படுத்துகிற பாதை, பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்கின்ற பாதை. ஆண்டவர் யோனாவுக்கு இந்த பாதையில் போய் நான் சொல்லுகிற வேலையை செய்ய என்று கட்டளை கொடுத்தார். ஆனால் யோனா தவறான பாதையை தேர்ந்தெடுத்தார். அதன் விளைவாக தான் பல கொந்தளிப்புகளை சந்தித்தார். யோனாவை கொண்டு மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க ஆண்டவர் திட்டமிட்டு இருந்ததினால் அதற்காக ஒரு மீனையும் ஆயத்தப்படுத்தி கொந்தளிப்புகளுக்கு மத்தியிலும் யோனாவை காப்பாற்றி சரியான பாதையில் செல்வதற்கு ஆண்டவர் யோனாவுக்கு வழிவகுத்து கொடுத்தார். அதனால் யோனா ஆண்டவர் காட்டுகிற நீதியின் பாதையில் செல்ல முடிந்தது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த பல மக்களை அவரால் காப்பாற்ற முடிந்தது. தாவீது ராஜா பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து திரிந்தார், பாவத்திலும் சிக்கிக் கொண்டார். தான் போவது தவறான பாதை என்பதை உணர்ந்து கொண்ட போதோ உடனே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு போக வேண்டிய சரியான பாதையை தேர்ந்தெடுத்தார். அதனால் சோர்ந்து போயிருந்த தாவீதின் ஆத்மா பலன் கொண்டது. ஆண்டவரை துதித்து பாடியது. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு தாவீது போகிற பாதையெல்லாம் ராஜ பாதையாக மாறியது. ஆகவே நாம் நடந்து செல்கிற பாதை ஆண்டவர் காட்டிய பாதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் நாம் வாகனத்தில் செல்லும் போது இடதுபுறம் போ, வலதுபுறம் போ, நேராக போய் திரும்பு, வளைந்து செல் என்று நாம் சேர வேண்டிய இடத்துக்கு கூகுள் மேப் நம்மை அழைத்துக் கொண்டு செல்கிறது. அந்த மேப் காட்டிய பாதையிலேயே சென்று கிணற்றுக்குள் காரோடு போய் விழுந்தவர்கள் பலர் இன்று இருக்கிறார்கள். உலகம் காட்டுகிற பாதை எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை கைவிட்டு விடும். அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் காட்டுகிற பாதை என்ன, பிசாசு காட்டுகிற பாதை என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் காட்டுகிற நீதியின் பாதையை நாம் தெரிந்தெடுத்துக் கொண்டால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். ஆகவே நம்முடைய பாதையை காட்டுகிற மெய்ப்பராக ஆண்டவரை நாம் தெரிந்தெடுத்துக் கொண்டு அவருக்கு பின்பாக செல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.